இதிகாசங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள், 4 வேதங்கள் என்று எத்தனை எத்தனை புத்தகங்கள். எல்கேஜி படிப்பவனுக்கும் எம்ஏ படிப்பவனுக்கும் ஒரே புத்தகம் போதுமானதாக இருக்குமா என்ன? நம்ம தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கும் சாதாரணமான விஷயங்கள் கூட நம்ம சமயத்தில் இணையற்ற தத்துவங்கள் ஆகும். ஆராய்ச்சி, பொருள், லிங்கம், வீடு என்ற புருஷார்த்தங்கள் மனிதன் இகபர சுகங்களை அடைய உதவுகிறது. தெய்வத்தை அடைய மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசை முறையும் இருக்கிறது. கடவுளை அறிந்து, உணர்ந்து, கண்டு அனுபவித்த மகான்கள் கடவுள் வெகு தூரத்தில் இருப்பவர் அல்ல, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உள்ளார் என்ற உண்மை அழுத்தமாக பதிவு செய்துள்ளனர். நமது சமயம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை காட்ட முடியும். மடகாஸ்கர் என்ற தீவில் பேசப்படும் மொழிகளில் சமஸ்கிருதத்தின் தாக்கம் பெருமளவில் இருந்தது. நவராத்திரி விழா காலத்தில் மெக்சிகோவில் ராம் சீதா என்ற உற்சவம் நடைபெறுகிறது. அங்கு பூமிக்கு அடியில் இருந்து ஏராளமான விநாயகர் விக்கிரகங்கள் கிடைத்திருக்கின்றன. மேலும் பெரு என்ற நாட்டில் இன்காஸ் என்ற மக்கள் இனம் இருக்கிறது. இனன் என்றால் சூரியனின் பெயராகும். ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் ஆடும் ஒரு நடனத்தின் பெயர் சிவா நடனமாகும். தாய்லாந்தில் ஜியப்பாவை சிற்பாவை என்ற உற்சவம் நடைபெறுகிறது. அது நமது திருப்பாவை மற்றும் திருவம்பாவை நினைவுபடுத்துகிறது. இத்தகைய மகா சமுத்திரத்தில் மூழ்கும். அதற்கு சமய வகுப்பிற்கு சென்று கற்போம், கற்பிப்போம், அழிவில்லாத இளைஞரை அடைவோம் என்று கூறிய